ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டிப்ஸோடு நான் வந்திருக்கேன். இது வந்து நம்ம வெயில் காலத்தில் நம்ம என்ன காய்கறிகளை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில். ஸோ நீர்ச்சத்து உள்ள பொருட்கள் காய்கறிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காயில் வந்து 95% வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், தக்காளி, அப்புறம் கீரை வகைகள், ஸ்பீனச், அதே மாதிரி முட்டைகோஸ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வெயில் டைமில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடல் சூட்டை வந்து தணிக்கும். அதேமாரி எஸ்பெஷலி ஜென்ஸ் வந்து இதை நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வெளியே போகிறவங்களுக்கு வந்து வேலைக்கு இந்த டைமில் வெளியே சுற்றுறவங்க, இல்லை வெளியில் வண்டியில் போயிட்டு வரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப மண்டை சூடாக இருக்கும். ஸோ வந்து இவங்க இந்த மாதிரி நீர்க்காய் வந்து உங்கள் கணவன்மார்களுக்கோ உங்கள் தந்தையாருக்கோ நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட உடல் சூடை பேலன்ஸாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளும் இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளரிக்காய், தக்காளி வந்து நம்ம ஃப்ரூட் சாலட் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இது வந்து வெஜிடபிள் சாலட்டாக வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹைட்ரேட்டட் ஜூஸ் அப்படி பாடி கூலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஜூஸ். இது வந்து அந்த நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், லெமனு, புதினா லீவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு இதை மூணுக்குமே வாஷ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய வெயிலுக்கு ஏற்ற நீர்ச்சத்து வந்து டக்குன்னு நம்மளுக்கு உடனே அதில் வந்து கிடைக்கும். அந்த ஜூஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். நான் லைட் குக்கிங் பண்ண வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரைக்காய், புடலங்காய். ஓவர் குக்கிங் பண்ணக்கூடாது. லைட் குக்கிங் நம்ம பண்ணாலே அது வந்து நீர்க்காய் வந்து நல்லா வெந்து வரும். அது அந்த சுரைக்காய், புடலங்காயை வந்து நம்ம கட் பண்ணி ஆயிலில் நம்ம வதக்கும் போதே அதில் வந்து இருக்க நீர்ச்சத்து வந்து அந்த காய்களை வந்து கிளாஸி பதத்தில் வந்து மாறிடும். லேடிஸாக இருக்க எல்லாருக்குமே நான் இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கோஸ்லாம் நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சூப்பராகவே இந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது கிளாஸி லுக் கொடுக்கும். அதே மாதிரி தான் முள்ளங்கிலாம் கூட ஒரு நல்ல நீர்ச்சத்து உள்ள பொருள் தான். அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த சுரைக்காய், புடலங்காயை வந்து லைட் குக்கிங் பண்ணி சாப்பிடுங்க. அதிகமாக ஓவர் குக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து போயிடும். ஸோ வந்து அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு லைட் குக்கிங் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்க சத்து வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். உடல் குளிர்ச்சியை வந்து தக்க வைக்கும். அதேமாதிரி வெயிட் லாஸுக்கும் வந்து உதவும். இந்த நீர் காய்கள் வந்து எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு வெஜிடபிள்ஸ் தான். உண்மையிலுமே நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தினமும் இந்த காய்கறியில் கண்டிப்பாக ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க, மத்தியான டைமில் சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நீர் சத்தையும் நம்மளுக்கு கொடுத்து, அதாவது அந்த ஃபேட் பர்னிங்கை வந்து இது பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கூட இல்லை இது. அதே மாதிரி ஸ்கின் க்ளோவாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அதிகமான நீர் சத்து இருந்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நீர் காய்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் க்ளோவாகவும் இருக்கும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் அழித்து இது வந்து டைஜஷனை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். அதனால் இந்த மாதிரி நீர் காய்களை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னி ஹெல்த், இந்த மாதிரி நீர் காய்களை சாப்பிடும்போது நம்ம உடலில் உள்ள டாக்ஸிக்கை வந்து இது வெளியேற்றும். இப்போ இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஓவராக நிறையா சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதேமாரி இதை வந்து மதியான டைமில் சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அதே மாதிரி இதோட கேலரிஸ் வந்து அதிகம் அப்படின்றதுனால தான் வந்து நம்மளுக்கு இது வந்து இந்த வெயிட் லாஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஆக்சுவலாகவே இது வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே அப்படியே ஃபுல் ஸ்டமக்காக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கை வந்து இது கொடுக்கறதுனால வந்து திருப்பி நம்ம சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் வரதுக்கான அபாயமும் இதில் இருக்குது. ஸோ வந்து கம்மியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட் டைமில் அன்டைமில் வந்து எடுத்துக்கிறது வந்து தவிர்த்துடுங்க. கரெக்டான டைமில் சாப்பிடுங்க, கரெக்டான அளவு சாப்பிடுங்க, நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? இது போல் நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெயில் டைமில் அவதிப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.